பாரம்பரிய வைத்தியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தனி கருவங்க செந்தூரம். தனி காரியம் மட்டும் எதுவுமே கலக்காமல் தனியாக செய்கிறது. அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு படி எலுமிச்சை சாறு, 1 லிட்ரு எலுமிச்சை சாறு, 1 லிட்ரு மாட்டு கோமியம், 1 லிட்ரு மாட்டு கோமியம் எடுத்து இது மாதிரி குண்டாவில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது மேலே இது மாதிரி வச்சுக்கணும். வச்சு இப்படி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சேதாரம் வெடிக்காது. இது மாதிரி வச்சு கன்னில் பிடிச்சிக்கணும். ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அது மாதிரி பிடிச்சிங்கன்னா கீழே மணியாக இறங்கும். 11 தடவை செய்யணும். அது மாதிரி 11 தடவை செஞ்சுட்டு 12வது தடவை தண்ணியில் விட்டுக்கலாம். இதை கீழே எடுத்து ஊற்றிட்டு அது மாதிரி சுத்தி பண்ணிங்கன்னா, அப்போ என்ன செய்யணுன்னா, 1 லிட்ரு எலுமிச்சை சாறு, 1 லிட்ரு மாட்டு கோமியம், 50 கிராம் கல் உப்பு, சாப்பிட்ற கல் உப்பு பவுடர் பண்ணி அதில் போட்டு கலக்கிக்கணும். அந்த கோமியம் எலுமிச்சை சாறில் 50 கிராம் உப்பு, நம்ம சாப்பிட்ற உப்பு, அதை நல்லா அரைச்சி அதில் போட்டு கலக்கிக்கணும். கரையிற வரைக்கும் விட்டுருணும். அது மாதிரி கரைச்சி 11 தடவை ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா பளிச்சுன்னு. 2வது இன்னும் ஒரு தடவை தண்ணியில் ஊற்றிட்டிங்கன்னா சூரிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கணும். கன்று இல்லாதவங்க இப்படி வச்சுட்டு கறியை நெருப்பு பண்ணி இது மேலே போட்டு காற்று வீசினீங்கன்னா கீழே இறங்கிக்கும். கன்று இல்லாதவங்களுக்கு அந்த வசதி ஈஸியாக செஞ்சுக்கலாம். கறி நெருப்பு கட்டியாக போட்டு இது மேலே எடுத்து போட்டு வீசினீங்கன்னா அது இறங்கிக்கும். அது மாதிரி 11 பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி எடுத்துட்டு ஒரு கரண்டியில் உருக்கணும். இந்த சுத்திப்படுத்தி எடுத்ததை ஒரு கரண்டியில் வச்சு, இரும்பு கரண்டியில் உருக்கி அடுப்பு விட்டு கீழே வச்சு அதில் 3ல் 1 பங்கு ரசம் சேர்த்தணும். கடை ரசம் 3ல் 1 பங்கு சேர்த்து கலக்கி கல்லில் போட்டு அரைக்கணும். மடிஞ்சிடும், மாவு மாதிரி ஆகும். அது மாதிரி அரைச்சியும் போது சங்கர திராவம் ஊற்றணும். சங்கர திராவம் ஊற்றி அரைச்சிங்கன்னா புடம் போடணும். புடம் போட்டுக்கினே வந்தீங்கன்னா வெள்ளையாக வரும், பஸ்பமாக வரும். அதை மறுபடியும் அரைச்சி போட்டுக்கினே இருந்தீங்கன்னா எதுவுமே கலக்காமல், தாளகம் எந்த பொருளும் அதில் சேர்க்காமல் வெறும் கருவங்கத்தை மட்டும் போட்டு புடம் போட்டுன்னு வந்தீங்கன்னா இது மாதிரி செந்தூரம் ஆகும். செந்தூரம்னா மஞ்சள் தூள் அரைச்ச மாதிரி இருக்கும். சுத்தமான மஞ்சள் தூள் அரைச்ச மாதிரி இருக்கும். அப்படியே செந்தூரம் ஆனாலும் அதை செக்கப் பண்ணணும், முடிஞ்சிடுச்சான்னு. நைட்ரிக் ஆசிட்டில் ஒரு அடிச்சு எடை போட்டு செக்கப் பண்ணணும். அது புகையாமல் அப்படியே உட்காந்துச்சுன்னா காரியம் சீராக முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம். சீராக முடிஞ்ச காரியம் பேர் தங்கம். வங்கம் சீராக முடித்தா தங்கம் மாதிரி ஆகிடும். இதை கையில் வச்சுக்கினீங்கன்னா எல்லா நோய்க்கும், சர்வ நோய்க்கும் கொடுக்கலாம். அனுபானம் மாற்றி அது பார்த்து வைத்தியருங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி செய்யணும். கஷ்டப்பட்டால் தான் வரும், சும்மா வந்துடாது. தூங்கி நிற்கிறவனுக்கு இது சோம்பேறிக்கெல்லாம் வராது. அதனால் வேலை செய்யணும்.
வேலை செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா நீங்களும் ஒரு உயர்ந்த வைத்தியருங்க. கலர் வரணும் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு 1/4 கிலோ. இது வேறு ஆள் பூராமல் எனக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இன்னும் ஒரு 20 நாள் கழித்து போடுங்க. 20 நாள் கழித்து போட்டிங்கன்னா இது மாதிரி கருவங்க, தனி கருவங்க சேர்ந்து வரும். அது இது மஞ்சளாக தான் இருக்கும். இது என்னுடைய ஒரிஜினல் மஞ்சள் தான் வரும். மீட்டிங் எல்லாம் நடக்குங்க ஹால் அங்கே. அதுக்கு கூட இந்த அளவுக்கு முடியல, நல்லா வந்திருக்குது. இது செஞ்சிங்கன்னா வரும். பாரம்பரிய வைத்தியங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.